ஹாய் ஆஃபீஸர்ஸ், டே 17ஓட கொஷின் பிடிஎஃப் டிரைவ் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க. டைம் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தில் தப்பு பண்ணாமல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இங்கே நாம் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது வந்து எக்ஸாம் ஹாலில் அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சொல்லப்போனால் இங்கே ஃப்ரீ மைண்டில் இருப்போம், எக்ஸாம் ஹாலில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லைனா ஹாப்பி. ஸோ அதனால் கவனமாக சால்வ் பண்ணுங்கள். மினிமம் 40 நிமிஷம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு டைமிங்க்கு வந்து மார்க் கொடுக்க போகிறது இல்லை, ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மார்க் கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் ரொம்ப டைமும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ கரெக்டாக சால்வ் பண்ணிக்கோங்க. ஒரு சில கொஷின் வந்து நம்ம 30 செகண்ட் டு 40 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஒரு சில கொஷின் வந்து 1 மினிட் டைம் எடுக்கும். அது கொஷினை பொறுத்து. ஸோ ஆவரேஜாக நம்ம கரெக்டாக எது வச்சுக்கணும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும், எதை செகண்ட்ல வைக்கணும் அப்படின்னு நிறையா இருக்கு. ஸோ கவனமாக பார்த்து அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3:30 மணிக்குன்னு சொல்லியிருந்தேன், பட் இப்போ மணி இது அப்லோட் ஆகும்போது 9 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நாளைக்கு இன்னும் ஏர்லியராக அப்லோட் பண்ணிடுறேன். இன்னைக்கு காலையில் தான் 5:30 தான் எடுக்கவே ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கனால முன்ன பின்ன அப்படி ஆகுது. இன்னும் முந்தானேத்து போட்ட டவுட் கொஷின் இனிமேல் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும், அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள். இங்கே என்னெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.